திசையன் விளையில் காரில் எரிந்த நிலையில் 4 சடலங்கள் மீட்கப்பட்ட விவகாரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்வது என்ன, விவரிங்க. நெல்லை மாவட்டம் திசையன் விளையில நேற்று அதிகாலையில கார் எரிந்த நிலையில 4 சடலங்கள் மீட்கப்பட்டது. அந்த சடலங்கள் யார் என்பதை கண்டறியதிலே போலீசாருக்கு பல்வேறு சிக்கல்கள் நிலவிய சூழல்ல தடய அறிவியல் துறையினர், மோப்பநாய், கைரேக நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு பல்வேறு கட்ட பரிசோதனை மேற்கொண்டதுல அந்த உடல்கள் 4மே சென்னை நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் மற்றும் அவரது குடும்பத்தினர் என கண்டறியப்பட்டது. இந்த நிலையில எரிந்த நிலையில மீட்கப்பட்ட சடலத்துல அதாவது அந்த முகமது ரஃபீக் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவருடைய சடலங்கள் முழுவதுமே எரிந்திருந்த சூழல்ல அவரது மகள் மற்றும் மனைவி ஆகியோரது சடலங்கள் சிறு சிறு இடங்கள்ல உடல் பாகங்கள் கண்டறியப்பட்டது. உடனடியாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் போலீசார் அனுப்பி வைத்தார்கள். இந்த சூழல்ல இன்றைய தினம் உடற்கூறு ஆய்வு முடிக்கப்பட்டதுல பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மனைவி மற்றும் அந்த மனைவி நஸ்ரின் பாத்திமா மற்றும் அவரது மகள் உடல்கள்ல பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது விஷம் அருந்தியதற்கான தடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் அந்த தற்கொலை என்ற கோணத்துல தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் உடல்களுமே பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அந்த முகமது நஸ்ரின் பாத்திமாவுடைய தகப்பனாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள அவர்களது சொந்த ஊருக்கு உடல்களும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களது முறைப்படி அதை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.